ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தரமான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே தீரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மூவியை பார்க்க தான் உங்களுக்கு டைமே இருக்காது. ஆனால் அந்த படத்தை உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த மாதிரி எனக்குமே தோணுன படம் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் என்னென்ன கான்செப்ட், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? பொதுவாக நம்ம ஈவில் டெட் மூவினா எப்படி பார்த்துருப்போம், காட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள பேய் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 2K கிட்ஸ் மூவி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதுப்பா இந்த படம். ஸோ வளவலன்னு பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் ஜெகன், இது உங்க இல்லை. நான் இது சொல்றதுக்கு முன்னால நமக்கு சூப்பராக சொன்ன படம் தான் ஈவில் டெட் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல. ஸோ நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கா. அந்த லேக்கு பக்கத்தில் 2 நபர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த 2 நபர் மட்டும் இந்த காட்டுக்கு தனியாக வந்திருக்க மாட்டாங்க. கூடவே இன்னொரு பொண்ணு இருக்கா. அவன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருப்பா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற ஒரு பொண்ணு அவளை போயிட்டு பார்க்க கிளம்புறா. அப்படி போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக். அது என்னன்னா, உள்ள இருக்கிற அந்த பொண்ணு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல. அவ ஒரு மாதிரி பத்துட்டு இருக்கா. அப்போ வெளியே இருந்து வந்த பொண்ணு, சரிடி நீ படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே புக்கு படிக்க உக்காடுறா. அப்படி அவள் புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னா, அவளுடைய புக்ல இருந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே யாரோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது யாரு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி. வேற யாருமே இல்லை, இவ்வளவு நேரம் உடம்பு சரியாம இருந்த அந்த பொண்ணு தான் படிக்கிறா. இத்தனைக்கும் அந்த புக்கை பார்க்காம ஆப்போசிட்ல தான் உக்காந்துட்டு இருக்கா. ஆனா அதை கரெக்டா படிக்கிறா. இதை பார்த்து புக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு அவ்வளோ அதிர்ச்சி ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பெட்ல உக்காந்துட்டு இருக்கா இல்லையா இந்த பொண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அந்த பெட்ல இருந்து கீழே விழுறா. புக்கு படிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு புக்கை கீழே போட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பொண்ணை எழுப்ப, கீழே விழுந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா வாமிட் எடுக்கிறா. அந்த வாமிட் ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த வாமிட் எடுத்த பொண்ணு அப்படியே மயங்கி ஃப்ரீஸ் ஆகுறா. இந்த புக்கு படிச்சுட்டு இருந்த இந்த பொண்ணும் ஒரு மாதிரி பயத்தோட நின்றுட்டு இருக்க. அப்ப அந்த சமயத்துல இந்த வாமிட் எடுத்த பொண்ணு மேல அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி அப்படியே மண்டை ஓட்டோட அந்த தோலை மட்டும் வெளியே எடுக்கிறா. அப்படியே கட் பண்ணா வெளியே ஒரு நபர் நின்றுட்டு இருக்கான். அவன் முன்னால இந்த அடிப்பட்ட பொண்ணு, அப்புறம் அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கால, அவளுமே வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த பேய் பிடிச்ச பொண்ணு என்ன தெரியுமா பண்றா, இந்த ட்ரோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை எடுத்து அவளுடைய மூஞ்சிலேயே அடிச்சுக்க. இந்த காட்சியை பார்த்த அந்த நபரும் தண்ணி உள்ள போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, மேல இருக்கிற அந்த பொண்ணும் இல்ல வேணாம் அது ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நபர் கேட்காம அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறான். குதிச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த தண்ணிக்குள்ள பயங்கரமா துடிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த தண்ணி அமைதியாகுது. அப்படியே மேல பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சால அவனோட தலை மட்டும் மேல துண்டா வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு திகைச்சு போய் நிக்க, அந்த தண்ணி உள்ள இருந்து அந்த பேய் பிடிச்ச பொண்ணு மேல வரா. அப்படியே இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. இந்த மாதிரி ஈவில் டெட் மூவிக்கு ஒரு இன்ட்ரோவை எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் முன்னாடி நமக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காட்டுறாங்க. அது என்னன்னா, இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பெத் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்த மூலியமா இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்காம தன்னோட அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க. நேரா கிளம்பி தன்னோட அக்கா இருக்கிற இடத்துக்கு போனா, அவங்க இருக்கிறது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்து நம்ம பெத் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம பெத்தோட அக்காவை தான் காட்டுறாங்க. நம்ம எல்லியை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஒருத்தங்க பேரு பிரிட்ஜெட், பார்க்க பையன் மாதிரி இருப்பாங்க, ஆனா இவங்க ஒரு பொண்ணு. அடுத்து நமக்கு மூத்த பையனை காட்டுறாங்க, இவன் பேர் வந்து டேனி. அப்புறம் நம்ம எல்லிக்கு லாஸ்டா ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு கேசி. சோ இதுதான் நம்ம எல்லியோட அழகான ஃபேமிலியே. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பெத்துமே வராங்க. பெத்தை பார்த்த நம்ம எல்லிக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம பெத்தோ வந்து அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா இந்த பில்டிங் இவ்வளவு பழசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம எல்லி என்ன சொல்றாங்கன்னா, பெத் நீ நினைக்கிற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் கிடையாது, இது ரொம்ப பழைய அபார்ட்மெண்ட். அதனால இந்த அபார்ட்மெண்ட் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எலி சொல்ல, நம்ம பெத்தோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, அடி பாவி இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்லயா நீ இருப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுதா, நம்ம பெத்து அப்புறம் எலியோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து அன்னைக்கு டைனிங் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பெத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எலியோட ஹஸ்பண்டுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம பெத்து, அம்மா உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி எலிகிட்ட கேட்க, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. அது என்னன்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எலி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பசங்க கிட்ட இந்த மாதிரி போயிட்டு நீங்க பீஸா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை அமுச்சு விட்டுற. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம எலியோட ஹஸ்பண்ட் வந்து 2 மாசம் முன்னாடியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம எலி ஒரு விஷயம் சொல்ல, அப்படியே அக்காவும் தங்கச்சும் இந்த மாதிரி மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பீஸா வாங்கிட்டு வர போன நம்ம பசங்களும் பீஸா வாங்கிட்டு அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்ன தெரியுமா,
இப்போ நீங்க பார்த்தது சாதாரண அதிர்ச்சி கிடையாது, இது ஒரு எர்த்குவிக், அதாவது பூகம்பம். இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எர்த்குவிக் நடந்துட்டு இருக்க நம்ம பசங்க எல்லாருமே பயந்து ஒரு இடத்துல உக்காடுறாங்க. ஒரு வழியா அந்த பூகம்பமும் அப்படியே அமைதியாகுது. நம்ம பசங்கள ஒருத்தன் டேனி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு பெரிய ஓட்டையை கண்டுபிடிக்கிறான். அந்த ஓட்டை கடியில பார்க்கும்போது கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம டேனி கணக்கு தென்படுது. நம்ம டேனியும் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு பாக்குறான். ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம பிரிட்ஜெட் இருக்கா இல்லையா, அவ வந்து டேனி இங்க பாரு, கீழே போகாத, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்ல டேனி கேட்காம கீழே போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவனுடைய கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அது என்னன்னா, கீழே ஒரு பெரிய லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டேனி உள்ள போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது அவன் கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஒரு 2 CD பிளேயர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஈவில் டெட்டுக்கே மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா, ஈவில் டெட்டுக்கே மரியாதை கொடுக்குற அந்த புக்கு. இந்த புக்கை நம்ம டேனி பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அமானுஷ்யமான சில ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா மேல நம்ம எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க கீழே போன நம்ம பசங்க இன்னும் மேல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பூகம்பம் வேற வந்திருக்கு, இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றது கரெக்ட் தான் இல்லையா. ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம பசங்களும் மேல வந்துடுறாங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எலிக்கு உயிர் மூச்சே வருது. நம்ம டேனி மேல வந்து முதல் விஷயம் அவன் பண்றதே என்ன தெரியுமா, அந்த புக்கை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அதை அவன் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அதை ஓபன் பண்ணவே அவனால முடியல. அப்ப அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா சில பற்கள் மாதிரி இருக்கு. அதை நம்ம டேனி ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல அவனோட விரல் பட்டு சில காயங்கள் ஏற்பட்டுருது அவனுக்கு. அதுக்கப்புறம் டேனியோட விரல்ல இருக்கிற சில ரத்த துளிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு மேலேயே பட அந்த புக்கு அந்த பிளட் அப்படியே உரியுது. அதுக்கப்புறம் அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அந்த புக்குள்ள இருக்கிற காட்சிகள் பார்த்துட்டு இருக்கிற நம்மள அப்படியே கொலை நடுங்க வைக்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போதோ, அதுக்கப்புறம் நம்ம டேனி அவன் எடுத்துட்டு வந்தான் இல்லையா ஒரு CD பிளேயர், அதை எடுத்து அவன் பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு நபர் பேசுற மாதிரி கேக்குது. அதுல அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஹாய், நான் தான் ஃபாதர் மார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் ஒரு புக்கை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாரு. அது என்ன புக்குன்னு நம்ம பார்த்தோம்னா த புக் ஆஃப் டெட். இப்போ டேனி வச்சிருக்கான் இல்லையா, அந்த புக்கை பத்தி தான். ஃபாதர் மார்க்கஸ் அந்த புக்கை பத்தி அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்து, இல்ல வேணாம், இது நீங்க படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் மார்க்கஸை அங்க இருந்து விரட்டி அடிக்க. ஆனா நம்ம ஃபாதர் என்ன பண்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு யூகை வச்சுட்டு இவங்க 2 பேருமே அந்த புக்கை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா 24 ஜனவரி 1923 அந்த இயரப்போ இவர் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே வெளியே நம்ம எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எலி வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் நோக்கி போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம டேனியை தான் காட்டுறாங்க. டேனி ரூம்ல அந்த ஃபாதர் மார்க்கஸ் படிக்கிற அந்த மந்திரத்தை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதை நான் மட்டும் கேட்டா போதாது, நீங்களும் அதை கேட்கணும் இல்லையா, நீங்களே கேளுங்க. அவர் படிக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்மளுக்கு அப்படியே ஃப்ரேம் அவுட் பண்ணுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நம்ம எலியும் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட, அதே சமயம் அந்த ஆவியும் லிஃப்ட்டை நோக்கி வர, அவ்வளோதான் அந்த ஆவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலியை பிடிச்சிருது. இந்த ஒரு காட்சி பார்த்துட்டு இருக்கிற நம்மளை அப்படியே மிரள வச்சிரும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எதிரி கூட நடக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல, அந்த ஒரு விஷயம் நம்ம எலிக்கு நடக்க ஆரம்பிக்குது. அந்த லிஃப்ட்டில் இருக்கிற ஒயர் வெளியே வந்து எல்லாமே நம்ம எலியோட கை காலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கங்க இழுக்குது. அவ்வளவுதான். இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. நம்ம எலிக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பெத்து, அப்புறம் நம்ம எலியோட பொண்ணு கேசி எல்லாருமே தன்னோட அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து நம்ம எலி அவங்க ரூம் உள்ள வராங்க. எலி அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, நேரா ஒரு பேன் எடுத்து அதுல முட்டையெல்லாம் போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கீழே போட்டுட்டு நேரா நம்ம பெத்தை நோக்கி ஓடி வந்து எலியோட வாயில இருந்து ஃபுல்லா ஒரே வாமிட்டா வருது. அந்த வாமிட்டே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எலி பெத்தை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, பெத், இது நான் தான், எனக்கு என்னமோ நடக்குது, தயவு செஞ்சு என்னோட பசங்களை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலி அந்த வாமிட் மேலேயே படுக்க, இதை பார்த்து நம்ம பெத்து அப்புறம் பசங்க எல்லாருமே தகச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்து அப்புறம் நம்ம டேனி இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, இங்க தான் நமக்கு பயங்கரமான ஷாக். அது என்ன தெரியுமா, இவங்க இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்லயே டாப்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு
ரூமுக்கு போகணும்னா ஒன்று லிஃப்ட் மூலியமாக போகணும், இல்லை ஸ்டெப்ஸ் மூலியமாக போகணும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிக்கு பேய் பிடிச்சதுனால அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதே சமயம் படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் குயிக் வந்ததுனால அந்த படிக்கட்டே அங்கே இல்லைப்பா. இப்போ நம்ம பெத்தும் அப்புறம் நம்ம டேனியும் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருந்தா அப்படியே கட் பண்ணி நம்ம எலியை காட்டுறாங்க. அவங்களுடைய லிப்ஸ் அப்படியே சிரிக்குது. கட் பண்ணா நம்ம எலியை படுக்க வச்சுட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே நம்ம எலிக்கு வேலைக்காகல. நம்ம பெத்து வேற ஒரு மாதிரி சோகமாகவே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம பிரிட்ஜெட்டு அப்புறம் கேசி 2 பேருமே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. என்னடா தன்னோட அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பெத்து இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட அக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எலி நம்ம இதுக்கப்புறம் பேசிக்க முடியாதா, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பெத்து வந்து பார்த்தீங்கன்னா எலி கிட்ட பேசிட்டு இருக்க அந்த சமயம் நம்ம பெத்தோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் எலின்னு கால் வருது. அந்த ஃபோன் காலில் எலி என்ன சொல்கிறாங்கன்னா, பெத் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியல, என்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் நம்ம பெத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னோட அக்காவோட உடல் ரொம்ப கொதிக்குதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எலியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலியோட உடம்பு ரொம்ப கொதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நம்ம எலிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை வெளியே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்டோரி மாதிரி படிக்காமல் கொஞ்சம் டார்க் டோனுக்கு வரலாம். எலி உள்ள இருக்கிற அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக இந்த சவுண்ட் கேட்ட வெளியே இருக்கிற எல்லாருமே உள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அதே சமயம் உள்ள இருக்கிற நம்ம எலி நம்ம பெத்தை அடிக்க, ஆனா நம்ம பெத்து எப்படி எஸ்கேப் ஆக அந்த இடத்துல நம்ம எலி கிட்ட பிரிட்ஜெட் போயிட்டு மாட்டிக்கிறா. நம்ம எலி உள்ள இருக்கிற ஆவியும் பிரிட்ஜெட் அட்டாக் பண்ண, ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம டேனி இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம எலி கிட்ட இருந்து பிரிட்ஜெட்டை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம கேங் எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்க, நம்ம எலி மட்டும் வீட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். வெளியே இருக்கிற அந்த ஃப்ளோரில் இருந்த எல்லா நபருங்களும் நம்ம எலியால் கொல்லப்படுறாங்க. அப்படியே கொண்டுட்டு நம்ம ஆளுங்க இருக்கிற டோர் வெளியே நின்றுட்டு கத்துறாங்க, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்கிற நம்ம ஆளுங்கள்லையும் டேனி இப்போதான் ஒரு விஷயத்த உடைக்கிறான். அது என்ன தெரியுமா? பெத் நான் தான், என்னால் தான் இது எல்லாமே நடக்குது. நான் வந்து அப்போது அந்த புக்கை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சிடி கிடச்சிது. அதெல்லாம் நான் அதை ப்ளே பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறான். நம்ம பெத்துமே வந்து அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரிட்ஜெட் இருக்காங்க இல்லையா, அவளை நம்ம எலி வந்து கண்ணை தாண்ட அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கேசி இருக்கா இல்லையா, அவளுடைய காதுக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அதாவது எலி நம்ம கேசிக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டு இருக்காங்க. நம்ம கேசி ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம கேசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெளி டோரை நோக்கி போயிட்டே இருக்காங்க. வெளியே வேற எலி ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ஐயோ போச்சுரா, கேசி இந்த டோர் ஓபன் பண்ண போறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம பிரிட்ஜெட்டை தான் காட்டுறாங்க. பிரிட்ஜெட்டே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. பிரிட்ஜெட்டோட கண்ணு வாய் மூக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேஸ்ல இருந்து கருப்பு நிறத்துல ரத்த துளிகள் வர, அது மட்டும் இல்ல நம்ம பிரிட்ஜெட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாமிட்ல பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கிற மாதிரி பூச்சிகள்லாம் இருக்கு. இதை பார்த்து நம்ம பிரிட்ஜெட் ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம கேசியை தான் காட்டுறாங்க. கேசியும் தன்னோட அம்மா பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரையும் ஓபன் பண்றா. அந்த டோரை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம எலி வந்து நம்ம கேசியோட கழுத்தை பிடிக்க, இந்த சவுண்டு கேட்ட நம்ம பெத்து அப்புறம் டேனி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே வந்து நம்ம எலி கிட்ட இருந்து நம்ம கேசியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த டோரையுமே க்ளோஸ் பண்ண அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாகிறாங்க. இப்போதான் நம்ம பெத்துக்கு ஒரு விஷயமே தோணுது. அது என்ன தெரியுமா? கேசி அப்புறம் டேனி நம்ம கூட இருக்கிறாங்க. ஆமா பிரிட்ஜெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்து வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி நம்ம பிரிட்ஜெட்டை தான் காட்டுறாங்க. பிரிட்ஜெட் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுடைய வீட்டுல இருக்கிற கண்ணாடி கிளாஸ் இருக்கு தெரியுமா, அதை வாயாலேயே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு காட்சியை நம்ம பெத்து பார்த்து திகைச்சு போய் நின்றுட்டு இருக்க, அப்படியே பிரிட்ஜெட் வந்து நம்ம பெத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். எப்படியோ நம்ம பெத்து வந்து பார்த்தீங்கன்னா போராடி பிரிட்ஜெட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக, பிரிட்ஜெட் அப்படியே நம்ம பெத்தை தேடிக்கிட்டு நம்ம கேசி இருக்காங்க இல்லையா, அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. ஆனா நல்ல நேரம்னு பார்த்து நம்ம கேசி கிட்ட ஒரு இரும்பு ராடு இருக்குது. அந்த ராட் எடுத்து நம்ம பிரிட்ஜெட்டோட வாயிலேயே சொருவிடுறாங்க நம்ம கேசி. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பிரிட்ஜெட் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேசி, பெத்து, டேனி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிரிட்ஜெட்டை துணியை வச்சு சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு பெட்டில் நல்லா படுக்க வச்சு கட்டிட்டு நம்ம டேனி என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, பட் பேட்டரி இருக்கு, இது மூலியமா நம்ம அந்த சிடி பிளேயரை கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டேனி சொல்ல நம்ம பெத்தும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அந்த சிடி பிளேயரையும் அவங்க வீட்டில் இருக்கிற பேட்டரிஸையும் கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம டேனி அப்புறம் நம்ம கேசி இவங்க 2 பேரையும் அவங்க ரூம்ல விட்டு வெளியே அனுப்பி உட்கார வைக்க, நம்ம பெத்து மட்டும் அந்த சிடி பிளேயரை
கிட்ட தனியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது அந்த சிடி பிளேயர்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்க வீட்டுல இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதே விஷயத்த அங்க ஒரு சிடில சொல்றாரு. தயவு செஞ்சு அந்த புக்கை நீங்க படிச்சிடாதீங்க, அந்த புக்ல இருக்கிற மந்திரம் ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி நம்ம பெத்தா ஒரு சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டே இருக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வெளியே நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. பசங்களுக்கு ஏதோ பேட் வைப்ரேஷன் நடக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி வெளியே நம்ம எலியை தான் காட்டுறாங்க. எலி மேல என்னமோ பாக்குறாங்க. மேல என்ன தெரியுமா இருக்கு, வென்டிலேஷன்ல இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி சவுண்டு குத்துது. இந்த ஒரு விஷயத்த நம்ம எலி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி உள்ள இருக்கிற நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. நம்ம பசங்க இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல பிரிட்ஜெட் திரும்பவும் வந்துடுறாங்க. பிரிட்ஜெட் வந்து நம்ம டேனிய அங்க இங்கன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு சச்சக்னு சொல்லிட்டு குத்துறாங்க. ஆனா நம்ம டேனி செத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த லைட்டரும் ஃபயரும் யூஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜெட்டை அங்கேயே எரிச்சிடுறோம். இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பெத்துக்கு இன்னமும் தெரியல. நம்ம பெத்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தீய சக்திங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்ல, அதுங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு ஓட்டினாதான் முடியும். ஏன்னா ஈவில் டெட்டை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி நம்மளை எங்க அட்டாக் பண்ணாலும் அவங்க பேயா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்க அந்த இடத்துல கரெக்டா நம்ம எலி வராங்க. எலி வந்த உடனே நம்ம பெத்து என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வர வெளியே வந்து பார்த்ததான் தெரியுது டேனி இறந்து போயிருக்கான். இந்த ஒரு விஷயத்த பார்த்து நம்ம பெத்து இன்னமும் கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, கேஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஆனா அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துல எலி வந்து நம்ம பெத்தை லாக் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம எலி நம்ம பெத்தை கொல்லற ஸ்டேஜுக்கே வந்துடுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம கேசி வந்து நம்ம பெத்து கிட்ட ஒரு சிசரை தூக்கி போட நம்ம பெத்து அந்த சிசரை எடுத்து நம்ம எலியோட மூஞ்சிலே சொருவிடுறாங்க. சொருவிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருமே ரத்த கலரியா இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம பெத்தை இன்னும் பாதிக்குது. அப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு நபர்கிட்ட ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம எலி இருக்காங்க இல்லையா, அவங்க கான்சியஸ்க்கு வந்து திரும்ப நம்ம பெத்தை நோக்கி வராங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது நம்ம பெத்துக்கு வேற வழியே இல்ல, எலியை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்பவும் நம்ம எலி வந்து நம்ம பெத்தை நோக்கி வந்துட்டே இருக்க நம்ம பெத்து மறுபடியும் நம்ம எலியை ஷூட் பண்றாங்க. இங்கதான் நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா, இறந்து போன எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் திரும்ப உயிர் வருது. எல்லாருமே தீய சக்தியா மாறுறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம பெத்தை இன்னும் பயம்புத்துது. அதே சமயம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியுமே வந்துட நம்ம பெத்து அப்புறம் கேசி ரெண்டு பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ள அப்படியே பிளட்டால அப்படியே நிரம்ப ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் ரெண்டு பேரையும் இன்னும் பயம்புத்துது. அது மட்டும் இல்ல, அந்த லிஃப்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன வழியால ஒரு 4-5 கை எட்டி பார்க்க அந்த லிஃப்ட் ஓவர்லோட் ஆக அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த லிஃப்டே அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆக இந்த இடத்துலயும் நம்ம பெத்து அப்புறம் கேசி எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம பெத்து அப்புறம் கேசி தப்பிச்சிருந்தாலும் ஆனா பின்னாலேயே அந்த பேய் துரத்திட்டே தானே வரும். ஸோ இவங்க இப்போ இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார் உள்ள இருந்து ரிமோட் எடுத்து வெளியே இருக்கிற டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் தெரியல, வெளியே இருக்கிற டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம பெத்தி என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, சரி நம்ம காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டு டோரை மூட்டிட்டு நம்ம வெளியே எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்து ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா இங்கேயும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. அது என்ன தெரியுமா, நம்ம பெத்து அவங்களுடைய காரை மூவ் பண்ணும்போது ஒரு சின்ன பள்ளத்துல அவங்க காரோட பேக் டயர் மாட்டிக்குது. அதுல இருந்து அவங்களுடைய காரை வெளியெடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால வெளியவே எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த பேய் வேற இவங்க கிட்ட வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம பெத்து என்ன பண்றாங்கன்னா, கேசியை கூட்டிட்டு அந்த பேய் கிட்ட இருந்து ஒளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்காங்க. இங்க அதிசயமா இன்னொரு விஷயமும் நடக்குது. அதுதான் மெயின் டோர் இப்போ ஓப்பன் ஆகுது. இந்த விஷயத்த நம்ம பெத்துமே பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ நம்ம பெத்தும் அப்புறம் கேசியும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க வெளியவும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா, வெளியே போனது நம்ம பெத்து மட்டும் தான். நம்ம கேசியும் வெளியே வர அந்த செகண்ட்ல அந்த பேய் வந்து நம்ம கேசிய திரும்ப உள்ளே இழுத்துட்டு போயிடுது. யோசிச்சு பாருங்க, சின்ன பொண்ணு பாவம் அந்த பேய் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. நம்ம பெத்து கதறாங்க இல்ல வானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பெத்து என்ன திரும்ப பண்றாங்க, அந்த டோர் பக்கத்திலே ஒரு சின்னதா ஒரு டோர் மாதிரி இருக்கு. அந்த டோரை எப்படியாச்சும் உடைக்க ட்ரை பண்றாங்க நம்ம பெத்து. அப்படியே இந்த பக்கம் நம்ம கேசி கிட்ட அந்த பேய் என்ன திரும்ப பண்ணுது, கேசியை தூக்கிட்டு போயிட்டு அந்த ட்ரக் இருக்கு பக்கத்திலேயே, அந்த ட்ரக் உள்ள உட்கார வச்சுட்டு அந்த ட்ரக் உள்ள ஒரு ரம்போ இருக்கு, அதான் இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணுவாங்க தெரியுமா, அதை எடுத்துட்டு போயிட்டு பாவம் குழந்தை கழுத்துக்கிட்ட போயிட்டு வைக்குது அந்த பேய். இப்போ ஒரு பக்கம் இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கரெக்டா நம்ம பெத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரையும் கரெக்டா உடைச்சிடுறாங்க. ஐயோ என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த சமயத்துல கன் எடுத்துட்டு வந்து நம்ம கேசி ஆப்போசிட்ல நம்ம பெத்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் பார்த்து நம்ம பெத்து வேற வந்துட்டாங்க இல்லையா, இந்த பேய் வந்து அதோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ண இந்த சான்ஸ் யூஸ் பண்ண நம்ம கேசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான்டா, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் சுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட். அந்த பேய் என்ன பண்ணுது, அந்த ரம்பத்தை தூக்கி அங்க இருந்தே நம்ம பெத்து கிட்ட போட நம்ம பெத்து கண்ணை போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல,
அந்த வண்டியில் இந்த மிஷின்ஸு அப்புறம் சில ஐட்டம்ஸ்லாம் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுனா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க தெரியுமா, போட்டு அதை அரைக்கிறது. அந்த மாதிரி ஒரு மிஷினில் நம்ம பெத்தை அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போட முயற்சி பண்ணுது. அவ்வளோதான் போச்சு, நம்ம பெத்து இங்கே சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா அந்த சமயம் பார்த்து சூப்பராக நம்ம கேஸ் என்ன பண்ணுறான்னா அந்த மிஷின் ஆஃப் பண்ணி விட்டுறோம். இந்த சான்ஸ் யூஸ் பண்ண நம்ம பெத்தை என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அப்படியே கீழே இருக்கிற அந்த ரம்பத்தை எடுத்து அப்படியே அந்த பேயோட ஃபேஸ்லேயே வச்சு அமுக்க. அதே சமயம் நம்ம கேஸ் இருக்காங்கல்ல அவங்க அந்த மிஷினை திரும்ப ஆன் பண்ண. அவ்வளோதான், இந்த இடத்துல அந்த பேய் நம்ம ஹீரோயினை சாகடிக்க முயற்சி பண்ணிச்சு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பெத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயை அந்த மிஷின் உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அவ்வளோதான், இந்த இடத்துலயே அந்த பேய் இறந்து போக நம்ம ஹீரோயினும் பெத்தை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா படத்தை அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன தெரியுமா, இதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி. அந்த பொண்ணு என்ன பிளான் பண்ணிருக்குன்னா அதோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஆனா இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாதுல. அப்பதான் இந்த பொண்ணு அங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுது. அது என்னன்னா அந்த இடம் முழுக்க ஒரே ரத்த கிளறியா இருக்கு. இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு அப்படியே தகச்சு போய் நிக்க. இங்க இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்ன தெரியுமா, அந்த பேயோட ரத்தம் சதை எல்லாமே திரும்ப ஒன்று சேருது. ஏதோ ஒரு தீய சக்தி வந்து இந்த பொண்ணையும் பிடிக்க அப்படியே கட் பண்ணி அந்த காட்டுக்குள்ள அந்த வீட்டை தான் நம்ம காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் இந்த பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல என்னென்னலாம் ஆச்சோ இந்த படத்துல நடந்திருக்கு. ஈவில் டெட் மூவி எப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படம் முடியும் போதும் ஒரு காடுக்குள்ள ஒரு வீடு, அங்க ஈவில் டெட் பேய் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை சூப்பரா முடிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த படம் நான் சூப்பரா சொன்னேன்னா உங்களுக்கு நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்ததா? சப்போஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி நீங்க அதை கமெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்காது. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை பை டாடா. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.